எல்லா தமிழ் மக்களுக்கும் என்னுடைய வணக்கம். இன்றைக்கி நம்ம கேரளா சமையல் செய்ய போகிறது தேங்காய் சம்மந்தி. கேரளா ஸ்பெஷல் தேங்காய் சம்மந்தி தான் செய்ய போகிறாங்க. இது வந்து ரெண்டு டைப்பில் நம்ம இப்போ செய்து எடுத்துக்கலாம். சிகப்பு கலர் சட்னியும் பண்ணலாம், வெள்ளை கலர் சட்னியும் பண்ணி எடுத்துக்கலாம். இது ரெண்டுமே வந்து தோசைக்கு இட்லிக்கு சூப்பராக மேட்ச் ஆகிற சம்மந்தி தான். இது வந்து சாப்பாடுக்கு அந்த அளவுக்கு மேட்ச் ஆகாது, அதனால தோசைக்கு சட்னிக்கு அந்த மாதிரி டிஃபன் ஐட்டத்துக்கு யூஸ் பண்ணிடலாம். எப்படி செய்கிறேன்னு பார்க்கலாம். பாருங்கள், ஒரு பெரிய தேங்காய் நான் இங்கே எடுத்துருக்கு. இது வந்து நம்ம இப்போ துருவி எடுத்துக்கலாம். தேங்காய் வந்து நீங்கள் எடுக்கும்போது ரொம்ப முத்தின தேங்காய், அதே மாதிரி ரொம்ப என்ன சொல்கிறது முத்தாத்த தேங்காயும் எடுக்காதீங்க. அதுக்கு மிடில் இருக்கிற தேங்காய் பார்த்து எடுத்துக்கோங்க. இது வந்து துருவி எடுக்கும்போது 2 கப் தேங்காய் எனக்கு கிடச்சிருக்கு. இது வந்து 1 கப் வந்து நம்ம சிகப்பு கலர் சம்மந்தி பண்ணிடலாம், இன்னொரு கப்பு வந்துட்டு வெள்ளை கலர் சம்மந்தியும் பண்ணிடலாம். ரொம்ப சிம்பிளாக பண்ணி எடுத்துக்கலாம், அதே மாதிரி ரொம்ப ஈஸியாகவும் பண்ணி எடுத்துக்கலாம். எப்படி பண்ணுறேன்னு பார்க்கலாம். முதல்ல வந்து சிகப்பு கலர் சம்மந்திக்காக ஒரு 6 இல்லை 7 சின்ன வெங்காயம் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு வரமிளகாய் வந்துட்டு ஒரு 2 நான் இங்கே எடுத்துருக்கு. நீங்கள் 3 கூடி எடுத்துக்கலாம். உங்களுக்கு டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கோங்க. சில்லி பவுடர் தான் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா ஒரு 1/2 டீஸ்பூன் போட்டு கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம வெள்ளை கலர் சம்மந்தி, அதுவும் அதே மாதிரி சின்ன வெங்காயம் எடுத்துக்கோங்க. இதில் வந்துட்டு ஒரு பீஸ் இஞ்சி கூடி நீங்கள் போட்டுக்கோங்க, அது வந்து டேஸ்ட் இன்னும் அதிகமாகும். நான் இங்கே போடலை, நீங்கள் அரைக்கும் போது ஒரு பீஸ் அந்த சின்ன வெங்காயத்தோட சைஸுக்கு ஒரு பீஸ் இஞ்சி போட்டு அரைச்சிக்கோங்க. இப்போ பாருங்கள், முதல்ல வந்து வெள்ளை கலர் சம்மந்தி நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். ஒரு 1/4 கப்பு தண்ணி ஊற்றி அரைச்சிக்கோங்க. அரைக்கும் போது ரொம்ப ஃபைன் பேஸ்ட் மாதிரி அரைக்க வேண்டியதில்லை, கொஞ்சம் தேங்காய் இருக்கிற மாதிரி அரைச்சிக்கோங்க. இப்போ நான் கொஞ்சம் அந்த மிக்ஸி கழுவி அதுக்குள்ளே கொஞ்சம் தண்ணி ஊற்றி இருக்கு, அதை அங்கே மாற்றி வச்சுக்கலாம். அடுத்தது பாருங்கள், சிகப்பு கலர் சம்மந்தி அதே மிக்சியில் அரைச்சிக்கலாம். 1/4 கப்பு தண்ணி ஊற்றி வெள்ளை கலர் சம்மந்தி நம்ம எப்படி அரைச்சேனோ அதே மாதிரி இதுவும் அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ பாருங்க, ரெண்டுமே நம்ம அரைச்சி ரெடி பண்ணி எடுத்து வச்சிருக்கு. இப்போ இது நான் தாளிக்க போகிறேன். ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் ஊற்றிருக்கு. தேங்காய் எண்ணெய் தான் ஊற்றணும், பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து கடுகு வெடிச்சதுக்கப்புறம் ஒரு 1/2 டீஸ்பூன் கடுகு போட்டிருக்கு. கடுகு வெடிச்சதுக்கப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் நல்லா நைஸாக கட் பண்ண சின்ன வெங்காயம் அதுவும் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு வரமிளகாய் கட் பண்ணது, அதுக்கப்புறம் வந்துட்டு கொஞ்சம் கருவேப்பிலை, இதெல்லாம் நல்லா வதக்கினதுக்கு அப்புறம் நம்ம எடுத்து வச்ச அந்த சம்மந்தியோட கூட்டு ஊற்றிடலாம். அதுக்கப்புறம் வந்துட்டு தேவையான அளவுக்கு தண்ணி, நான் வந்து 1.5 கப் தண்ணி ஊற்றுறேன். உங்களுக்கு ரொம்ப கட்டியாக வேணும் அப்படின்னு நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி ஊற்றிடலாம். ஆனால் கேரளா ஸ்டைலில் செய்யும்போது இதே மாதிரி இந்த சம்மந்தி வந்துட்டு வாட்டரியாக தான் இருக்கும், கொஞ்சம் தண்ணி மாதிரி தான் இருக்கும். உங்களுக்கு எது பிடிச்சிருக்கேனோ அதே மாதிரி தண்ணி ஊற்றிட்டு செஞ்சுக்கோங்க. தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு லோ ஃப்ளேமில் இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கொதிக்கக்கூடாது, இந்த சம்மந்தி கொதிக்காமல் லைட் சூடாகும்போது நம்ம இதை தீ ஆஃப் பண்ணி எடுக்கணும். கொதிச்சிருச்சுன்னா இது தேங்காய் தனியாக தண்ணி தனியாக அந்த மாதிரி போயிடும், அதனால அது பார்த்து பண்ணிக்கோங்க. இப்போ வந்து சூடாயிருச்சு, தீ ஆஃப் பண்ணிடலாம். வெள்ளை கலர் சம்மந்தி ரெடியாக இருக்குது. ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக பண்ணி எடுத்து வச்சிருக்கு. இதே மாதிரி நம்ம வந்துட்டு சிகப்பு கலர் சம்மந்தியும் பண்ணி எடுத்துக்கலாம். அந்த சின்ன வெங்காயம் வந்து இதே மாதிரி நல்லா ப்ரௌன் கலர் ஆகணும், கரிஞ்சு போகக்கூடாது, அப்போ தான் நல்ல மணமாக இருக்கும். சில பேர் வந்து சின்ன வெங்காயம் சாப்பிடாதவங்க இருக்குது. இப்போ என்னன்னா சின்ன வெங்காயம் தான் இதோட டேஸ்ட்டு, அது போடாமல் செஞ்சால் நல்லா இருக்குமான்னு தெரியல. ட்ரெடிஷ்னலாக நம்ம பண்ணும்போது சின்ன வெங்காயம் போட்டு தான் செய்வாங்க. அரைக்கிறதுக்கு தாளிக்கிறதுக்கு எல்லாமே சின்ன வெங்காயம் போடுவாங்க. நீங்கள் இல்லைன்னா பெரிய வெங்காயம் கூடி கொஞ்சம் கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஆனால் சின்ன வெங்காயம் தான் இதோட டேஸ்ட். இன்னொரு விஷயம், இந்த சட்னி வந்து வாட்டரியாக இருக்குது, நல்லா தண்ணி மாதிரி தான் இருக்குது. அதனால சூடாக இருக்கிற தோசை எல்லாம் செய்யும் இல்லைங்களா, நல்லா திக்காக இருக்கிற தோசை, நைஸாக இருக்கிற தோசை கிடையாது, திக்காக இருக்கிற தோசை சூடோடு செஞ்சு இந்த சட்னி சூடோடு அதுக்கு மேலே ஊற்றி சோக் ஆனதுக்கப்புறம் எடுத்து சாப்பிட்டு பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு இது பிடிக்கும். இந்த ஒரு ரெசிபி பிடிச்சிருந்தா ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்ததுக்கப்புறம் உங்களோட கமெண்ட்ஸ் எல்லாம் சொல்லிடுங்க. இந்த சமையல் பிடிக்கிற ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விட்டுக்கோங்க. நீங்கள் இதுவரைக்கும் கேரளா சமையலுக்கு கொடுத்துட்ருக்கிற சப்போர்ட்டுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. உடனே பார்க்கலாம் இன்னொரு ரெசிபியோட. அது வரைக்கும் வணக்கம்.